வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? லாஸ்ட் வீடியோவில் சிஎஸ்எஸ் டிசெண்டன்ட் செலக்டரை மற்ற செலக்டர்ஸ் கூட கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர்ஸை கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிசெண்டன்ட் செலக்டர் ஒரு எலமெண்ட்குள்ளே இருக்கிற இன்னொரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த டிசெண்டன்ட் செலக்டரில் வெறும் டைப் செலக்டர் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஐடி செலக்டரோ இல்லை கிளாஸ் செலக்டரையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஐடி செலக்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, செலக்டர்ஸ் வந்துட்டு ரெண்டு வகையான செலக்டர்ஸாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு எலமெண்ட்குள்ளே இருக்கிற இன்னொரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. ஒரு எலமெண்ட்டை எப்படி ரெண்டு செலக்டரை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. இப்போது கம்பைன் இந்த டாஸ்கில் பார்த்தோன்னா, கம்பைன் தி கிளாஸ் செலக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைப் செலக்டர் கூட கிளாஸ் செலக்டரை வந்துட்டு கம்பைன் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்கள்கிட்ட ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குது. அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு கிளாஸ் நேம் வந்து இம்பார்ட்டன்ட்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று டைப் செலக்டர் யூஸ் பண்ணலாம். யூஎல்ங்கிறது டைப் செலக்டரில் வரும். அதாவது HTML டேக் வந்துட்டு டைப் செலக்டரில் வரும். யூஎல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலரோ இல்லை எந்த ஒரு CSS ப்ராப்பர்ட்டியோ ஆட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு டைப் செலக்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோடய HTML 2-3 UL டேக் இருக்குது, அன்ஆர்டர்ட் லிஸ்ட் டேக் வந்து 2-3 இருக்குன்னா, நீங்கள் UL அப்படின்ட்டு டைப் செலக்டர் யூஸ் பண்ணுறப்போ இந்த ULக்கு என்ன ஸ்டைல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அது மற்ற அன்ஆர்டர்ட் லிஸ்ட் டேக்ஸ்க்கும் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிளாஸ் ஆட்ரிபியூட் நம்ம வந்து HTML ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிளாஸ் நேமை நம்மளோட HTML கொடுத்து கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு அந்த ஸ்டைல் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்துட்டோம். கிளாஸ் செலக்டர், டைப் செலக்டர், இந்த மாதிரி வீடியோஸ்லேயும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணுற மாதிரி, என்னோட HTML டேக் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்ட்டு இருக்கணும் அண்ட் அதுக்கு கிளாஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் நேமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, UL டாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாட் வந்துட்டு நம்ம கிளாஸ் செலக்டருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். UL ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் உடனடியாக டாட் நம்மளோட கிளாஸ் நேம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, என்னோட HTML வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதோட கிளாஸ் நேம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருந்தால் அந்த ஸ்டைல் ஆட் ஆகும். வெறும் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் மட்டும் இருக்குது, கிளாஸ் ஆட்ரிபியூட் இல்லைன்னா இந்த ஸ்டைல் நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐடி ஆட்ரிபியூட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் ஆட்ரிபியூட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐடி வந்துட்டு பிக், கிளாஸ் வந்துட்டு வைட். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு செலக்டரையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஐடி செலக்டரையும் கிளாஸ் செலக்டரையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டேக் பிக் அண்ட் ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் இமீடியட்டாக நம்மளோட கிளாஸ் நேம் டாட் வைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படினாலும் ஆர்டர் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் செலக்டர் கொடுத்து ஐடி செலக்டர் கொடுக்கலாம், இல்லை டைப் செலக்டர் கொடுத்து ஐடி செலக்டரோ இல்லை கிளாஸ் செலக்டரோ, இந்த மாதிரி எப்படின்னா மாற்றிக்கலாம். பட் ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. டைப் செலக்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உடனடியாக ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கிளாஸ் செலக்டரோ இல்லை ஐடி செலக்டரோ கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஐடி செலக்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் இமீடியட்டாக டைப் செலக்டரோ இல்லை மற்ற செலக்டரோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம செலக்ட் பண்ண போகிற எலமெண்ட்டுக்கு ஐடி வந்துட்டு பிக்குன்னு இருக்கணும், கிளாஸ் வந்து வைடுன்னு இருக்கணும். அப்போ தான் ஸ்டைல் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐடி செலக்டரையும் கிளாஸ் செலக்டரையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த செலக்டர் எப்போ ஒர்க் ஆகும்னா, எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு ஐடி வேல்யூ பிக் அண்ட் கிளாஸ் வேல்யூ வைட் அப்படின்ட்டு ரெண்டு வேல்யூவுமே மேட்ச் ஆகுதோ அப்போ தான் இந்த செலக்டர் வந்துட்டு ஒர்க் ஆகும். அண்ட் அந்த எலமெண்ட்டுக்கு நம்மளோட ஸ்டைல்ஸ் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அது வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு செலக்டரை கம்பைன் பண்ணி கூட CSSல நம்மளால் எலமெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்க டாஸ்க் என்னென்னா, செலக்ட் தி ஸ்மால் ஆரஞ்சஸ். இப்போ இந்த டேபிளில் மொத்தம் 3 ஆரஞ்சஸ் இருக்குது, அதில் 2 ஆரஞ்சஸ் வந்துட்டு ஸ்மால். அண்ட் நம்மளோட HTML ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா, பென்டோங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்மால் ஆரஞ்சும் பிளேட்டுங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஸ்மால் ஆரஞ்சும் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ஸ்மால் ஆரஞ்சஸையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, டைப்பையும் கிளாஸையும் வச்சு கம்பைன் பண்ணி இந்த எலமெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் செலக்டரை யூஸ் பண்ண போகிறோம். டேக் வந்துட்டு டைப் செலக்டரில் வரும். ஸோ இந்த ஆரஞ்சஸ் வந்துட்டு ஆரஞ்சுங்கிற டேக் மூலியமாக தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரஞ்சு டைப் செலக்டர் யூஸ் பண்ணுறோம். ஆரஞ்சு வந்துட்டு செலக்ட் பண்ணோன்னா இப்போது என்ட்ரு கொடுத்தனா
எந்தெந்த எலமெண்ட்லாம் ஆரஞ்சோ அது வந்து செலக்ட் ஆகும். இப்போ என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 3 ஆரஞ்சஸுமே ஷேக் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஆரஞ்சஸையும் வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு அது தேவையில்லை, நமக்கு ஸ்மால் ஆரஞ்சஸ் மட்டும்தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா செலக்டரை வந்துட்டு கம்பைன் பண்ணலாம். ஆரஞ்சுன்ட்டு இருக்கணும், டைப் செலக்டர் வந்து ஆரஞ்ச், பட் அதோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்துட்டு ஸ்மாலுன்ட்டு இருக்கணும். ஸோ ஸ்மால் ஆரஞ்சஸ் தான் நமக்கு வேணும், அதனால் கிளாஸ் ஆட்ரிபியூட் ஸ்மாலுன்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம 2 செலக்டரை கம்பைன் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்பேஸ் விடக்கூடாது. அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு செலக்டர் வந்து கிளாஸ் வந்துட்டு டாட் வச்சு ஸ்டார்ட் ஆகும், டாட் ஸ்மால். இப்போ என்ன சொல்கிறோன்னா, என்னோட HTML எலிமெண்ட் ஆரஞ்ச் அப்படின்னு இருக்கணும், அண்ட் அதோட கிளாஸ் நேம் வந்துட்டு ஸ்மால் அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன், செலக்ட் ஆகிடுச்சு.